நாயகனாக ஆவன் ஜோகியா நல்லாவே பண்ணியிருந்தார். நல்லா அவருடைய ஹேர் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இளமை துடுப்பான அந்த பையனை பார்க்கும்போதே ஒரு ஃபீல் வரா மாதிரியான ஒரு இன்றைய நவநாகரிக அதுவும் பணக்கார ஒரு இளைஞன் எப்படி போனால் அதுக்கான காஸ்டியூம்ஸு, இடம், வீடு, அதுக்கான லைட்டிங்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கைரா கேரக்டரில் வந்து டோ கேமரன் அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதோ பொம்மை பர்பிடால் மாதிரியே இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. என்ன எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம் என்னென்னா அந்த கையிலெல்லாம் ஏகப்பட்ட டேட்டு போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் கதையின் படி பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சுவலாக ஒரு பையனை பார்த்ததுமே ஈர்ப்பு வர்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு பையனை எப்படி மயக்கிறதுன்றது அவங்க நல்லாவே தெரியும். அதுக்கான விஷயங்களை இன்றைய நவநாகரிக பெண்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த சேஷை எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு போதையில் எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது டமால்னு சட்டையை தூக்கி எல்லாம் அந்த ரோட்லேயே காமிச்சிட்டு போகிறதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து எதிர்பாராத விதமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் இன்னொரு 2 சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, டோரியன் மிஷிக் அவர் தான் வந்து கால் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ். அவரும் கார்லா சவுசா அவங்க தான் லீ. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை வந்து யார் பண்ணாங்க, அது ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து துப்பறிஞ்சிட்டே இருப்பாங்க. இன்னொன்று இதில் வந்து நம்ம லீ லேடி இருக்காங்கள்ல டிடெக்டிவ், அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பையனோட ஒரு தொடர்பு வேறு இருக்குது. அது டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை வருது. இந்த மாதிரி கிளைக்கதைகளோடையும் இந்த கதை வந்து பயணிக்குது. எடுத்துக்கிட்ட கதையை பொறுத்தவரை குழப்பத்துக்கு மேலே குழப்பத்தை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே திரைக்கதையில் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதில் 2 பேரும் எழுதியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸினுடைய கதையை பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கே, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, வெறும் சதையை வச்சு தான் இவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணும். ஆனால் 3, 4வது எபிசோடில் மண்டார்னு மண்டையில் தட்டி அப்படி இல்லைன்ற மாதிரி நம்மளை எடுத்துன்னு போகிற விதமும் சரி, உண்மையிலே கிளைமேக்ஸ் நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அட அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு இருந்தது தான் இதனுடைய இந்த வெப்சீரிஸினுடைய சிறப்பாகவே நான் பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக வயது வந்தவர்கள் மட்டும். ஓகே,